ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி சரசு சமையலில் நீங்கள் பார்க்க போகிறது பெப்பர் காலிஃப்ளவர். பெப்பர் காலிஃப்ளவருக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் காலிஃப்ளவர். இந்த காலிஃப்ளவரை நம்ம ஆல்ரெடி வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சிரும். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு இந்த மாதிரி ஒரு 6 பல் எடுத்துக்கங்க, இஞ்சி சின்னதாக ஒரு பீஸு, ஜீரகம் 1 தேக்கரண்டி, மல்லித்தூள் 1 தேக்கரண்டி, மிளகு 1 தேக்கரண்டி, தாளிக்க தேவையானது ஆயில் ஒரு 4 ஸ்பூன், கடுகு, உப்பு தேவைக்கு, மஞ்சத்தூள் தேவைக்கு. இவ்வளோதான். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ நான் முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கேன். இந்த நாளும் ஜீரகம், பூண்டு, இஞ்சி, மல்லித்தூள், மிளகு, இது 4 ஒன்றா மிக்ஸ். இது 3 மட்டும் போட்டிங்கன்னா மிக்சியில் அரைப்படாது, குவான்டிட்டி கம்மியாக இருக்கனால. அதனால் இந்த மல்லித்தூளையும் கூட சேர்த்து இதில் போட்டு நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வாணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சோடனே ஃபஸ்ட்டு கடுகு, கடுகு புரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, மல்லி இலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக ஒரே ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கும்போது தேவைக்கு மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அடுத்ததாக நம்ம இப்போ காலிஃப்ளவர் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சது இதில் சேர்க்குறோம். எல்லாத்துலேயுமே நம்ம சாதாரண மிளகாய் தூள் தான் சேர்ப்போம். இதுக்கு பெப்பர் சேர்க்கறதுனால உடம்புக்கு குளிர்ச்சி ரொம்ப நல்லது. இந்த பெப்பர் சேர்த்து ஜீரகம், பூண்டு, மல்லித்தூள் எல்லாம் அரைச்சி வச்ச கிரேவியை இதில் கொட்டிடுறோம். இது போட்டு ஒரு பரட்டிட்டு காரத்துக்கு இதில் பெப்பர் மட்டும்தான், அதனால் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கங்க. மறுபடியும் தேவைன்னா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கூட இதில் நான் 1 கப் தண்ணி விட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் இப்போ நம்ம சிம்லேயே மூடி வச்சிடணும். அடுப்பு குறைச்சிடணும். 10 நிமிஷம் கழித்து பெப்பர் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இப்போ பார்க்குறோம், வெந்துருச்சு. இதையே உங்களுக்கு சீக்கிரம் வேகணும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்டு பிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் கூட ஆயிரும். காலிஃப்ளவர் மட்டும் நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு எடுத்துட்டா தான் சீக்கிரமாக வேகும். இப்போ பெப்பர் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செய்யலாம், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ மேலால் கொஞ்சம் மல்லி இலை மட்டும் தூவிடுங்க. அவ்வளோதான். சூடான சுவையான பெப்பர் காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.